மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் அமைதியின்மை மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் கட்டார் நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல் தானி ஆகியோருக்கிடையில் நேற்றிரவு விசேட தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி கட்டார் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து கேட்டறிந்ததுடன் குறிப்பாக அந்நாட்டில் வசிக்கும் 1,50,000-க்கும் அதிகமான இலங்கையர்களின் நலன் தொடர்பிலும் கவனம் செலுத்தினார். தற்போதைய பிராந்திய நிலைமைகளை கருத்தில் கொண்டு கத்தார் நாட்டுக்கு இலங்கையின் ஆதரவு கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போதைய நிலைமையை விளக்கிய கத்தார் அமீர் இலங்கையர்கள் உட்பட அந்நாட்டில் வசிக்கும் அனைத்து வெளிநாட்டினரின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதாக ஜனாதிபதிக்கு உறுதியளித்தார். ஹார்முஸ் சமுத்திர சந்தி போன்ற முக்கிய கடல்வழி பாதைகளுக்கு ஏற்பட்டுள்ள அபாயங்கள் குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியதுடன் அதன் மூலம் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் மற்றும் வலுசக்தி சந்தைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் குறித்தும் கலந்துரையாடினர். அதிகரித்து வரும் வலுசக்தி செலவுகளால் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மீது ஏற்படும் பொருளாதார தாக்கத்தை குறைப்பதற்கு சர்வதேச உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன் போது வலியுறுத்தினார். உலகளாவிய வலுசக்தி துறையில் கத்தார் நாடு எப்போதும் நம்பகமான பங்காளியாக செயற்படும் என்றும் சவால்கள் இருந்த போதிலும் தொடர்ச்சியான வலுசக்தி விநியோகத்தை பேணுவதில் உறுதியாக உள்ளதென்றும் கட்டார் அமீர் மேலும் தெரிவித்தார். பிராந்திய ஸ்திரத்தன்மைக்காக பதற்றமான சூழ்நிலையை விரைவாக தணிக்க வேண்டும் என்றும் போர் நடவடிக்கைகளுக்கு பதிலாக பிராந்திய பேச்சுவார்த்தைகள் மூலம் ராஜதந்திர தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் இரு தலைவர்களும் மேலும் வலியுறுத்தினர். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாராளுமன்ற வாரத்திற்குரிய நடவடிக்கைகள் குறித்து இன்று நடைபெற்ற பாராளுமன்ற விவகாரங்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த விவாதம் அன்றைய தினம் முற்பகல் 11:30 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெறவுள்ளது. அத்துடன் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பிரேரணைகள் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுப்ரீம் சேம்பர் ஆஃப் யூத் கவர்னஸ் அமைப்பு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு தேவையுடைய குடும்பங்களுக்கு உதவுவதற்காக உலர் உணவுப் பொதிகள் விநியோக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்ச்சி அல் நாசர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய சுமார் 150 உலர் உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்டன. இப்பொதிகள் அனைத்தும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அனுசரணையுடன் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சுப்ரீம் சேம்பர் ஆஃப் யூத் கவர்னஸ் அமைப்பின் சுப்ரீம் நேஷனல் சேர்மன் உமேர் நௌஷாத் மற்றும் சுப்ரீம் ஜெனரல் செக்ரட்டரி ஷாமில் ஷபிக் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. மேலும் டைரக்டர் ஜெனரல் சாரா ரிஸ்மி, நேஷனல் ஆர்கனைசர் முஸ்தாக் ஹுசைன் மற்றும் கவர்னிங் கவுன்சில் உறுப்பினர்கள் ஃபாசில் அப்துல் ரஹ்மான், முஷாஃப் முகமது, முஷ்ரப் ஹுசைன் மற்றும் மஹாதி ரிஸ்வான் ஆகியோரும் நிகழ்வில் ஒழுங்கமைப்பில் பங்கேற்றனர். சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் யூத் கவர்னஸ் அமைப்பின் ஆலோசகர்கள் ருசைக் ஃபாரூக் மற்றும் ரஸ்மி ரஃபீக் ஆகியோரும் இந்நிகழ்வில் தங்களது முழுமையான ஆதரவினை வழங்கினர். மேலும் இந்த அமைப்பின் தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு இந்நிகழ்ச்சிக்கான அவர்களது தாராளமான அனுசரணைக்கும் ஆதரவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இத்தகைய மனிதாபிமான முயற்சிகள் ரமலான் மாதத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் இளைஞர்களிடையே சமூக பொறுப்புணர்வையும் மனித பண்புகளையும் வளர்க்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன என இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நானோயா சமர்செட் பகுதியில் மீள் சூழ்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய கழிவுகளை பதம்படுத்தும் மத்திய நிலையம் அதனை சேகரித்து எடுத்துச் செல்வதற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களும் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக மீள் சூழ்ச்சி தினத்தை முன்னிட்டு பதம்படுத்தும் நிலையமும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்கான சுற்றுச்சூழலில் உகந்த மின்சார முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது. குறித்த வேலை திட்டமானது குளிர்பானங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் கோகா-கோலா நிதியுதவியுடன் பிளாஸ்டிக் மறுசுழற்சிக்காக நெப்டியூன் ரீசைக்கிளர்ஸ் உடன் கைகோர்த்து ஹேலிஸ் பெருந்தோட்ட பங்குதாரர் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜி-நெக்ஸ்ட் இளைஞர் மன்றம் தனது 5வது விழாவை பிரம்மாண்டமாக இஃப்தார் நிகழ்ச்சியுடன் கொண்டாடியது. கொழும்பு ஷவுஷா விருந்து மண்டபத்தில் பெருந்திரளான மற்றும் பிரமுகர்கள் பங்கேற்புடன் வெற்றிகரமாக கொண்டாடியது. கொழும்பு இளைஞர் மன்றத்தின் வழிகாட்டுதலின் கீழும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இணைப்பிலும் ஜி-நெக்ஸ்ட் இளைஞர் மன்றத்தால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் தலைவர் அப்துல் ரஹ்மான் அசீஸ் தலைமையிலான கழகம் கடந்த 5 ஆண்டுகளாக தனது பயணத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து வரும் தனிநபர்களை அங்கீகரிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டது.
சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் தடை செய்யப்பட வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கட்டார் அமீர் ஆகியோருடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு சொந்தமான தெற்கு ஃபார்ஸ் இயற்கை எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படைகள் தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு ஃபார்ஸ் பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த எரிவாயு வயலுக்கு அருகில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெக்சியன் அமெரிக்கா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் இந்த தாக்குதலின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். அதன்படி கட்டார் நாட்டின் ராஸ் லாக்ஃபான் தொழில் நகரத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதுடன் அங்குள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டார் மீது ஈரான் 5 ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் அவற்றில் 4 ஏவுகணைகளை கட்டார் முறியடித்த போதிலும் ஒரு ஏவுகணை ராஸ் லஃபான் நகரில் விழுந்து வெடித்ததாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள கட்டார் இது தனது தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ளது. அத்துடன் தனது இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளதாக கூறியுள்ள கட்டார் அங்குள்ள ஈரான் இராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர் மற்றும் பணியாளர்களை 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சவுதி அரேபியாவின் ரியாத் நகர் மீது ஏவப்பட்ட பாலாஸ்டிக் ஏவுகணை முறியடிக்கப்பட்ட போது அதன் சிதறல்கள் விழுந்ததில் 4 காயமடைந்துள்ளனர். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானப்படை தளம் மற்றும் அபுதாபி நகர் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ள போதிலும் அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலும் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. முதன்முறையாக வடக்கு ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதுடன் ஈரானின் தாக்குதலில் டெல் அவிவ் விமான நிலையத்திலிருந்து 3 விமானங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கட்டார் அமீர் ஆகியோருடன் ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாகவும் மேக்ரான் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு தமக்கு உரிமை உண்டு என சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் தெரிவித்துள்ளார். ரியாதில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பிற்கு பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் ஈரான் தனது தவறான கணிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் டீரான் எவ்வித நன்மையையும் அடையப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஈரான் தனது அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவே முயற்சிப்பதாக இளவரசர் ஃபைசல் மேலும் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இந்த அணுகுமுறை ஒருபோதும் வெற்றி அளிக்காது என்பதுடன் இது அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஈரானுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 20-20 அணித்தலைவரான சூரியகுமார் யாதவின் ஆட்டத்திறன் குறித்து அதிகம் சிந்திப்பதற்கோ பெரிதாக கவலைப்படுவதற்கோ தேவையில்லை என்று மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிரதான பயிற்றுனரான மஹேல ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். 3வது தடவையாக இந்திய ICC 20-20 உலக கிண்ணத்தை வென்றதில் சூரியகுமார் யாதவின் தலைமைத்துவ பண்பை மஹேல ஜெயவர்தன வெகுவாக பாராட்டினார். இது குறித்து மஹேல குறிப்பிட்டுள்ளதாவது, சூரியகுமார் யாதவ் தனது ஆட்டத்திறன் குறித்து அதிகம் கவலைப்படுவதில்லை. அவர் ஒரு திறமையான வீரர், எப்போதும் சிறப்பாகவே செயல்படுவார். தேவைப்பட்ட நேரத்தில் தனது பங்களிப்பை அளித்துள்ளார். ஆட்டத்திறனை மேம்படுத்த அவர் விரும்புவார் என்பது உண்மைதான். ஆனால் இன்று மஹேல ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார்.